கர்நாடகாவின் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த சரவணனின் குடும்பத்தினருக்கு மாவட்ட நிர்வாகம் தேவையான உதவிகளை செய்யும் என நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா தெரிவித்துள்ளார். உடல் உடனடியாக கிடைச்சிருச்சு. அதை நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் மூலமா அங்கிருந்து இங்க கொண்டு வர்றதுக்கு நம்ம எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்தோம். இன்னும் ஒருத்தர் சரவணன் என்று சொல்லக்கூடிய 34 வயது இளைஞர், அவருடைய உடல் மட்டும் முழுமையா கிடைக்கல. இடுப்புக்கு கீழே உள்ள ஒரு பகுதி மட்டும்தான் அந்த தண்ணியில கிடைச்சிருந்தது. அவங்களுக்கு அந்த திசு பரிசோதனை பண்ணி நேற்று ராத்திரி 11 மணிக்கு தான் அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. அது அந்த சரவணனுடைய உடல் தான் அப்படிங்கிறது நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இல்லை நம்ம அவங்க வீட்டுக்கும் போய் அவங்களுக்கு ஆறுதல்லாம் கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கும் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ரிலீஃப் ஃபண்டு பிளஸ் கர்நாடக மாநிலத்தில இருந்து கிடைக்கக்கூடியது. அது மட்டும் அல்லாமல் அவங்களுக்கு ஒரு 6 வயது குழந்தை இருக்கு. அதனால அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை முன்னேற்றதுக்கு என்ன விதமான கல்வி தகுதி இருக்கு, எதுல ஃபிட் இன் பண்ண முடியுங்கிறதையும் பார்த்துட்டு மாவட்ட நிர்வாகம் அவங்களுக்கு தொடர்ந்து எல்லா விதமான உதவியுமே பண்ணும். ஆக்சுவலா அது அன்ஐடென்டிஃபைட் பாடின்னு சொல்லி அந்த கர்நாடக மாநிலத்துல அதை புதைச்சிட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு திரும்ப அதை எடுத்து அதை பதப்படுத்தி இங்க கொண்டு வர்றதுக்காக நம்ம இலவசமா அந்த மார்ச்சரி வேன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.